ஹாப்பி சபத். இன்றைக்கி சபைகளுக்கு ஆலோசனையில் பிள்ளை வளர்ப்புக்கான ஆலோசனை அந்த புத்தகத்திலிருந்து அதிகாரம் 46 சிற்றின்பத்தின் தீமைகள் அதை குறித்து தான் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். உண்மையான அன்பு எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பெற்றோர்கள் பிள்ளைகள் தங்களுக்கு கீழ்ப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு ஒரே திறவுகள் என்னது? அன்பு தான். இப்போ பெற்றோர்கள் நான் பிள்ளைங்கள்ட்ட அன்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் செய்வாங்க? அவங்க கேட்டதெல்லாம் செய்வாங்க. ஆமாம், அதாவது இந்த உலகம் அப்படி தான் நினைக்குது. பிள்ளைங்க எதை கேட்டாலும் நிறைய பெற்றோர் சொல்லுவாங்க, என் பிள்ளை எதை கேட்டாலும் வானமா பூமியா எல்லாத்தையும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த உலகத்தோட அது பயிற்சிவிக்கப்பட்டிருக்காங்க, அப்படி தான். ஆனால் உண்மையான அன்பு அப்படியா அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த பிள்ளைக்கு பெற்றோர்கள் அது தப்போ சரியோ எதுவாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செய்கிறாங்களோ அவங்கள்ட்ட உண்மையான அன்பே இல்லை, அது அன்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் பிள்ளைகள் தவறான வழியில் தான் வழி நடத்தப்படுவாங்க அப்படின்னு. அப்போ எப்படி தான் பிள்ளைங்கள்ட்ட அன்பு காமிக்கிறது அப்படின்னா, ஈசப்பா மேலே வச்சுருக்க அன்பு நிமித்தமாக அந்த பிள்ளைங்களை அன்பான வழியில் தங்களுடைய அந்த அதிகாரத்தை காமிக்காமல், அதை சரிசமமாக காமிச்சு அந்த பிள்ளைங்களை கீழ்ப்படிதலுக்குள்ளாக கொண்டு வரணும். அதுதான் உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் சொல்கிறாங்க. சரி, அந்த பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்கணுமே, அதுக்கு என்ன பண்ணணும்னா அம்மையார் சொல்கிறாங்க, ரெண்டு உலோகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு உலோகங்களையும் இரும்பு அந்த நெருப்புனால சூடு பண்ணால் என்னாகும்? மெல்ட் ஆகும். அப்படி மெல்ட்டான ரெண்டு உலோகத்தையும் பிணைச்சா எப்படி இருக்கும்? அப்படியே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உறவு ஃபஸ்ட்டு இருக்கணும். அந்த அன்பு இருந்துச்சுன்னா, இப்போ நடைமுறை வாழ்க்கையில் பாருங்களேன், எந்த குழந்தை தன்னோட பெற்றோர்கள் மேலே அன்பாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைங்க ஐயோ எங்கள் அப்பா அம்மாவும் கஷ்டப்படுவாங்க, நான் இந்த தப்பை செய்ய மாட்டேன் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ எந்த குடும்பத்தில் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இணைப்பு பலமாக இருக்கோ அந்த குடும்பத்தில் என்னன்னா அந்த பிள்ளைங்க கண்டிப்பாக கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாகவும் நாணமுள்ள பிள்ளைகளாகவும், இன்னும் நம்ம அந்த ஆவியின் கனிகள் அந்த எல்லாமே இருக்கும். அதை மற்ற உலகத்துக்கும் அவங்க பறைசாற்ற பிள்ளைகளாக இருப்பாங்க. அடுத்த டைட்டில் பார்க்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும்? அவங்க கேட்டதெல்லாம் கொடுக்கூடாது, அவங்க நினச்சத ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடாது. அப்படி நிறைவேற்றினா அது தவறு. ரெண்டாவது அளவுக்கு அதிகமான சுதந்திரம். அது கொடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. அப்படி அளவுக்கு அதிகமாக நம்ம சுதந்திரம் கொடுக்குற பிள்ளைங்க என்ன ஆவாங்கன்னா, அவங்க தெய்வ பக்தி அப்படிங்கிற அந்த கொள்கைக்குள்ளேயே வரவே மாட்டாங்க. அவங்கள்ட்ட தெய்வ பக்தியே இருக்காது. அவங்க ஆசைகள்லாம் நிறைவேற்றினதுனால அந்த பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க ஒரு கெட்ட குமாரன் மாதிரி தான் இருப்பாங்களாம். இதை தேவன் சஜஸ்ட் பண்ணவே இல்லை. அதனால் இது தேவன் சொல்லாத விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது. அப்போ சுதந்திரமும் ஒரு அளவோட சரியான விகிதத்தில் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ அந்த பிள்ளைங்களை எப்படி தான் வளர்க்கணும்? அவங்க நினச்சதெல்லாம் செய்யக்கூடாதா அப்படின்னா செய்யலாம். ஆனால் தேவனுக்குள்ளாக அவங்கள கட்டுப்பாட்டோடு நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னைக்குமே நீங்காத நித்திய அந்த சத்தியத்துக்குள்ளாக பிள்ளைங்களை வழி நடத்தணும். இன்னொன்று ஏசப்பாவுடைய வழி, அந்த வழியின்படி அவங்கள உதாரணமாக காமிச்சு வழி நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒருவேளை அந்த பிள்ளைங்களை ஃப்ரீடமாக விட்டோம்னா அந்த பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். அவங்களோட ஆசையை நம்ம நிறைவேற்றி கடைசியில் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணால் ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வந்துடுவாங்க. சுயநலம் வந்துருச்சுன்னா மற்ற நல்ல குணங்கள்லாம் தன்னால் அவங்கள விட்டு வெளியில் போயிடும். அவங்க சிறப்பான ஒரு நல்ல குழந்தைகளாக இருந்தாலும் கூட அவங்கள சுதந்திரமாக நான் விடுறேன், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சிடுறேன், அது இது நம்ம சொல்லிட்டு நம்ம பண்ணுறது அவங்கள்ட்ட இருக்க நல்ல குணத்தை தான் நம்ம அவங்கள வெளியே தூக்கி போடுறோமே தவிர அவங்களுக்கு நல்ல குணங்களை நம்ம கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பிள்ளைகளின் தூண்டுதல்களுக்கு இணங்காதிருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிள்ளைங்க போக்குலே நம்ம வளர்க்குறது என்ன சொன்னால் தப்புன்னு அம்மையார் சொல்லலை. பிள்ளைங்க போக்கில் அவங்க போக்கில் வளர்க்குறது தப்புன்னு சொல்ல, அது எப்படி சொல்கிறாங்கன்னா அது பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாவங்கிறத விட அடுத்த கட்டத்துக்கு இன்னொன்று போகிறாங்க.
இன்னொன்று சொல்ல, நம்ம நிறைய தடவை பாவத்துக்கும் துன்மார்க்கத்துக்கும் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு துன்மார்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. துன்மார்க்கம்னா அது எவ்வளோ பெரிய கொடுமையான பாவத்தை நம்ம சொல்லுவோம். பாவம் அப்படியே அதிக அளவான பாவத்தை தான் நம்ம துன்மார்க்கம்னு சொல்லுவோம். எந்த ஒரு பிள்ளைகளை அவங்க போக்கில் விடுறோமோ, அது வளர்ந்துட்டு அது விருப்பத்தின்படி வாழட்டும் அப்படின்னு விடுறோமோ, அவங்க ஆசைகளே அப்படியே நிறைவேற்றிக்கிட்டே இருக்குமோ, அந்த பிள்ளைகளை வந்து நம்ம பாவத்துக்குள்ளே தள்ளுறோம், நம்மளும் பாவம் செய்கிறோம். அது இல்லாமல் துன்மார்க்கம், இப்படி வளர்க்குறது ஒரு துன்மார்க்கம். இந்த விஷயத்தில் நமக்கு தேவனுக்கு நம்ம பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக கணக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, பிள்ளைங்க பிடிவாதம் பிடிக்குது, அவங்க தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு அவங்க கேட்குற எல்லாத்தையும் செஞ்சிடக்கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு வரைமுறை வச்சுக்கணும். நம்ம பெற்றோர்கள் சொன்னால் இது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க வந்து அதை புரிஞ்சிக்கிட்டு ஒரு விஷயத்தை நிராகரிக்கிறாங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு பிள்ளைங்க வந்து அதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு பெற்றோர்கள் வந்து அவங்கள பயிற்சிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிள்ளைங்க எப்பயுமே வந்து ஹாயாக உட்காந்து சாப்பிட்ணும், நமக்கு எல்லோரும் சேவை செய்யணும், அப்படி தான் நானுமே அப்படி தான் இருந்தேன். அதெல்லாம் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு பழக்கம் அப்படிங்கிறது நான் இதை படிக்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லோரும் எனக்கு சேவை செய்யணும், நான் ஹாயாக உட்காந்துருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், என்னோடய ஆசையெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு இருக்கிறது. அந்த வீட்டில் வந்து சாத்தானோட கொடி இருக்கான். சாத்தான் தான் அங்கே ஆட்சி செய்கிறானா, அங்கே தேவனுடைய ஆட்சி இல்லை. அப்போனா எந்த அளவு நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மையார் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. பிள்ளைகளால் இந்த மாதிரி விஷயங்களை எதிர்கொள்ள முடியலன்னா அதுக்கு வந்து அம்மா வந்து அவங்களோட தாய் என்ன பண்ணணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். சாத்தான் கையில் என் பிள்ளை எப்படி இருந்தாலும் நான் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் கையிலேருந்து பிள்ளைங்களை நம்ம கைக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வேளை இப்படியே இந்த பிள்ளைங்க இப்படி வளர்க்கப்பட்டிருக்கு, சுயநலமாகவே வளர்ந்துருச்சு, கீழ்ப்படிதல் இல்லை, அப்படி ஒரு பட்சத்தில் அவங்களுக்கு கடைசியாக அவங்களுக்கு கிடைக்கிற கிஃப்ட் என்ன, அவங்க சுதந்திரித்து கொள்வது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிள்ளையை அதன் போக்குக்கு விடுவது எவ்வளவு தீமையை கொண்டு வரும் என்பதை எவராலும் கணிக்க முடியாது. எந்தளவு தீமை வரும்னே சொல்ல முடியாது, அந்தளவு வந்து தீமை வரும். ஒரு கட்டத்தில் இந்த உலகத்தில் வந்து அவங்க அடிபட்டு கற்றுப்பாங்க, தான் எந்த நிலைமையில் இருக்கேன்னு அவங்க உணர்வாங்க. ஆனால் அவங்களால அந்த தவறுலேருந்து வெளியில் வர முடியாது. ஒரு பிரச்சனை வருது, ஒரு உபத்திரம் வருது, ஒரு ஏமாற்றம் வருது. ஏன்னா இது வரைக்கும் தன்னோட தேவைகள் எப்பயுமே அடைஞ்சிக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு ஒரு ஏமாற்றம் வருதுன்னா அவங்களால வந்து தாங்கிக்க முடியாது. அந்த நேரத்துலையும் சுயமாக தான் அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க. அப்போ அவங்களால தப்புலேருந்தும் வெளியில் வர முடியாது, அது தப்புன்னு புரிஞ்சு அதை வெளியிலேருந்து வர முடியாமல் அது ஒரு பிரச்சனையான வாழ்க்கைக்குள்ளேயே அவங்க வாழ்ந்து ஒரு மன போராட்டத்துக்குள்ளேயே இருப்பாங்க. நன்மை எது, தீமை எது, சரி எது, தப்பு எது, இதுக்கு எப்படி சொல்யூஷன் கிடையாது, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. நம்ம நினைப்போம், இன்னும் இவ்வளோ பெரியவங்களாம் வந்துட்டாங்க, இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இளஞ்சூரிய மேர் அடித்து சொல்கிறாங்க. சின்ன பிள்ளையிலே நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்காம பெருசாக போய் அது திருந்திக்கும்னா கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. அவங்க பெருசானாலும் அது அப்படியே தான் இருக்கும். அப்போ சின்ன வயசுலேயே அவங்க கஷ்டப்படுறாங்களோ பரவாயில்ல, வலிச்சுட்டு போகுது, அவங்கள அப்பயே திருத்திடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். நல்லதொரு சபைகளுக்கு ஆலோசனையை நம்மிடையே பகிர்ந்து கொண்ட சகோதரியை தேவன் ஆசீர்வதிப்பாராக. சபையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நாம் ஓய்வு நாள் பள்ளி பாடத்திற்குள்ளாக கடந்து செல்வோம்.